எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு மைதா இனிப்பு தோசை செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு நான் கொஞ்சமாக மைதா எடுத்து வச்சுருக்குறேங்க. ஒரு அரை கப்பு அளவுக்கு மைதா எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாங்க ருசிக்கு. மைதா கொஞ்சமாக இருக்கிறதுனால 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்குறேங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ தட்டி வச்சுருக்கேன், இது சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. சர்க்கரை இனிப்பு எவ்வளவோ அந்த தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கலக்கிக்கலாங்க. ஏன்னா சர்க்கரையும் தண்ணி பட்ட உடனே நல்லா தண்ணி ஆகுங்க. அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க, கட்டி இல்லாமல். இப்போ நல்லா கலக்கி எடுத்தாச்சுங்க, கட்டி இல்லாமல். அடுப்பில் தோசை கல் வச்சுட்டு இதை ஊற்றிக்கலாங்க. எண்ணெயோ நெய்யோ எது தேவையோ அது ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. அனல் கம்மியாக வைக்கணுங்க. ரொம்ப வேகமாக வச்சாலும் தீஞ்சு போயிடுங்க இனிப்பு போட்டிருக்கிறதுனால. மாவு கொஞ்சம் திக்காகவே இருக்கணுங்க, கெட்டியாகவே, இல்லைனாக்கா கல்லில் ஒட்டிக்குங்க. அதே மாதிரி கல்லில் ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ லேசாக அப்படி தூவி விட்டுட்டு அப்புறம் ஊற்றினோம்னா உடனே நல்லா வருங்க. இல்லைனாக்கா கல்லில் ஒட்டிக்குங்க சர்க்கரை போட்டுக்கிறதுக்கு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. மைதா இனிப்பு தோசை தயாராகிடுச்சிங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி மைதா கார தோசை செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு கொஞ்சமாக மைதா எடுத்து வச்சுருக்குறேங்க, ஒரு 2 தோசை ஆகிற அளவுக்கு. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது தண்ணி ஊற்றி கரைக்கிறதுனால நான் கல் உப்பு சேர்த்துருக்குறேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், அரிஞ்சு வச்சுருக்குறேங்க தூளாக பூண்டு, இது சேர்த்துக்கலாங்க. இஞ்சி துண்டு இதுவும் நறுக்கி வச்சுருக்குறேங்க, குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன், இதுவும் சேர்த்துக்கலாங்க. இது பாருங்கள், ஒரு கேரட்டு செதுக்கி வச்சுருக்குறேங்க. இது வந்து பச்சை மிளகா 3 அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. காரம் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இதுக்கு சட்னி இல்லை சாம்பார் கூட தொட்டுக்கலாங்க. தனியாக சாப்பிட்டாலும் நல்லா ருசியாக இருக்குங்க. காரம் தேவைக்கு சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் தூளாக கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்குறேங்க கொஞ்சமாக. இது மாவு எவ்வளவோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரிக்கு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இதில் இப்போ வேறு காய்கறிங்க கூட சேர்த்துக்கலாங்க. என்கிட்ட கேரட் இருக்கிறதுனால அது மட்டும் சேர்த்துக்கிறேங்க. இல்லை வேறு காய்ங்க போட்டு கூட சேர்த்து செய்யலாங்க. தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க ஒரு ருசிக்காக. இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. தோசை மாவோடு கொஞ்சம் கெட்டியாக எடுத்தோம்னா சுடுறதுக்கு நல்லா வருங்க. இப்போ கேரட் எல்லாம் கூட கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால வெங்காயத்துலலாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கலக்கி தண்ணி விட்டு கலக்கி எடுத்தாச்சுங்க. கலக்கினதுக்கப்புறம் உப்பு காரம் சரி பார்த்துக்கலாங்க. பத்தலைனாக்கா இன்னும் பச்சை மிளகாவோ உப்போ சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு தோசை கல் வச்சுட்டு எண்ணெயோ நெய்யோ விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் விட்டுட்டு அப்புறமா தோசை ஊற்றணுங்க. இல்லைனாக்கா மைதாவாக இருக்கிறதுனால ஒட்டிக்குங்க வேறு.
ஊற்றிட்டு சுற்றிலும் கொஞ்சமாக விட்டுக்கலாங்க. இப்போ இது வேகட்டுங்க. ஒரு 2-3 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுக்கலாங்க. ரொம்ப நேரம் விட்டாலும் காஞ்சி போன மாதிரி ஆகிடுங்க. ரொம்ப நேரம் விட்டாலும் ரொம்ப ரொட்டி மாதிரி ஆகிடுங்க. அதனால் ஒரு 2 நிமிஷத்துலேயே திருப்பி போட்டு ஒரு 2-3 தடவை திருப்பி போட்டு எடுத்தோம்னா பஞ்சு மாதிரியே இருக்குங்க. வெந்துருச்சுங்க. அடுப்புலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, மைதா கேரட் தோசை தயாராகிடுச்சிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.